எங்க போற? என்ன இது? என்ன பார்த்தா தெரியல? நான் தான் பூக்காரி. அம்மா பூ கேட்டாங்க, கொண்டு போறேன். சரி போ. நீங்க உடனே என்னோட புறப்படுங்க. எதுக்காக? உங்க கணவருடைய உயிருக்கே ஒரு பெரிய ஆபத்து ஏற்பட போகுது. சங்கர், டைனமைட்டை கொண்டுட்டு போய் இந்த பாலத்துக்கு நடுப்புற வைக்கணும். என் மக ரயிலுக்கு வெடி வைக்க போறானா? ஆமாம்மா. அவங்க பேசிக்கிட்டு இருந்தது ஒட்டு கேட்கிற சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. அதனால தான் நான் உங்களை தேடி வந்தேன். நான் சொல்றத நம்புங்கம்மா. அதே ரயில்ல அவனுடைய தந்தையும் வரப்போறாருன்னு அவனுக்கு தெரியுமா? தெரியும். திவானுடைய மரணம் தான் தனக்கு முக்கியம், மத்த உயிரை பத்தி கவலை இல்லைன்னு சொல்லிட்டார். இங்கிருந்து அந்த இடத்துக்கு போறதுக்கு வழியே கிடையாதுமா. ஒரே ஒரு வழி இருக்கு. பாலத்து மேல் நடந்து போகணும். உங்களால முடியுமா? முடியும். என் கணவரை காப்பாற்ற என்னால எதையும் செய்ய முடியும். சரி வாங்க, சரி வாங்க. நீங்க இங்கே இருங்க. பாப்பா வாங்கம்மா.
அவசரமா போய் ஆகணும். குறுக்கு பாதையில நான் என் இடத்துக்கு போயிடுறேன். நீங்க டிக்கி விட போயிடுங்க. சீக்கிரம் போங்கம்மா. நீயா வா எங்களோட. உன் கூட வந்தது யாரு? உண்மை சொல். உன் கூட வந்தது யாரு? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். என் திட்டத்துக்கு இடைஞ்சலா இருக்கிற யாரையும் நான் மன்னிக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும். உண்மை சொல். உனக்கு துணையா வந்தது யாரு? நீயும் சொல்ல மாட்டேன். நீ சொல்ற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். லட்சிய வரி கொண்டவனுக்கு பந்தம் பாசம் எதுவுமே இல்லைங்கிறத நான் இப்ப உனக்கு உணர்த்து போறேன். வாங்க. என் கண்களை பார். அதிலே தேங்கி நிற்கும் கண்ணீரை பார். உன்மேல் கொண்ட இரக்கத்தினால் ஏற்பட்ட கண்ணீர் அல்ல அது. எனக்கு ஏற்பட்ட அவமானத்தின் கண்ணீர். அந்த கடைசி துளி கண்ணீர் வடிஞ்சு வற்றி போறதுக்கு முன்னால உண்மையை சொல்லிடு. உன் கூட வந்தது யார்? என் திட்டத்தை தகர்த்தெறிய உனக்கு உதவி செய்தது யார்? சொல்ல மாட்டேன். பாரத், அவளுக்கு இந்த தண்டனை போதாது. இந்தா 3 எட்டத்துக்குள்ள உன் கேள்விக்கு அவன் பதில் சொல்லணும். இல்ல அவன் முடிவை சந்திக்கணும். ஒன்று, 2, பாரு, நாட்டுக்காக சொத்து சுகங்களை துறக்கலாம், உயிரையே அர்ப்பணிக்கலாம். ஆனா லட்சியத்துக்காகவும் கொள்கைக்காகவும் உன்னையே நேசிச்சுக்கிட்டு உனக்காகவே உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கிற உன் மனைவிய பலிவாங்க துணிஞ்சிட்டிய பாரத். ஓ, இது எவ்வளவு பெரிய மகத்தான தியாகம் பாரத். வைரம் பாஞ்ச உன் நெஞ்சுறுதியை பார்த்து என் உடம்பெல்லாம் புல்லரிக்குது பாரத். பாரத், உன் மனோதிடத்தை சோதிக்கத்தான் துப்பாக்கி உன் கையில கொடுத்தோம். எங்களை மன்னிச்சு, வசந்தியும் மன்னிச்சு. மன்னிச்சிடுங்க பாரத். செய்யக்கூடாத தவறு செய்து என்ன தலைகுனிய வச்சுட்டியோ சந்தி. என் மேல கோவமா? இதோ பாருங்க, இதுவரைக்கும் என்ன அடிச்சு அடிச்சு கேட்டீங்க. நான் உண்மையை சொல்லல.
இப்ப அடிக்காம கேளுங்க. என்னோட வந்தது யாருன்னு சொல்லிடுறேன். யாரு சொல்லு, யாரு? ஆனா ஒரு வேண்டுகோள். நான் உண்மையை சொன்ன பிறகு என்னோட வந்து தெய்வத்துக்கு தண்டனை கொடுக்கணும்னு நீங்க மனசால கூட நினைக்க கூடாது. தெய்வம் என்ன சொல்ற? ஆமா, உங்க தாய் ஒரு தெய்வம் இல்லையா? கூட வந்தது என் தாயா? வசந்தி கூட வந்தது யார் தெரியுமா? என் தாயா. நம்ம முயற்சிகள் எல்லாம் முறியடிச்சது யார் தெரியுமா? என் தாயா. பாரத், உங்க திட்டத்தை பாழ்படுத்த அவங்க வரல, தன் கணவனை காப்பாற்ற வந்தாங்க. என் லட்சியத்துல குறுக்கிடுறவங்க தந்தையா இருந்தாலும் தாயா இருந்தாலும் உன்னுடைய உள்ளத்துல லட்சியமும் கொள்கையும் பிறந்திருக்கு. ஆனா நீ அவங்க ரத்தத்துல பிறந்திருக்க. அந்த பூஜைக்குரிய தெய்வம் தான் நம்ம தோல்விக்கு காரணம்னு மனசால கூட நினைக்க கூடாது பாரத். திவானை சாய்க்கிறதுக்கு இன்னும் எத்தனையோ சந்தர்ப்பங்கள் நமக்கு கிடைக்கும். குழப்பத்தை விட்டுட்டு அடுத்த முயற்சியை தொடங்குவோம். என் அடுத்த முயற்சி தான் கடைசி முயற்சியாக இருக்கும். திவானுடைய மரணத்தால் இந்த நாட்டின் சரித்திரம் சிறக்க வேண்டும். இல்லையே நான் சிந்தும் ரத்தத்தால் நாம் பிறந்த மண் சிவக்க வேண்டும். இது சத்தியம். நீங்கள் போகலாம். நீங்களும் புறப்படலாமே. புறப்படுவதற்கு முன் அரசரை சந்திப்பதற்கு தங்களிடம் அனுமதி எதிர்பார்க்கிறேன். இந்த இரவு நேரத்தில் நீங்கள் அரசரை சந்திக்க வேண்டும். அரசர் உடல்நிலை சரியில்லாத இந்த சமயத்தில் அவரை சந்திக்க வேண்டியது எனது கடமை அல்லவா? மன்னிக்க வேண்டும், தற்சமயம் நீங்கள் அரசரை சந்திக்க முடியாது. திவான் அவர்களே, சிறு வயது முதல் என் மீது அன்பும் என் நலனில் அக்கறையும் காட்டி வந்தவர் அரசர். என்னை ஆளாக்கியவரும் இந்த நிலைக்கு உருவாக்கியவரும் அவர்தான். நான் அரசரை சந்தித்து என்னுடைய வணக்கங்களை தெரிவிக்க வேண்டியது எனது கடமை. இந்த சமஸ்தானத்தின் உயர்தர அதிகாரி என்ற முறையில் கேட்கிறேன், என்னை அனுமதியுங்கள். முடியாது. சில அரசியல் காரணங்களுக்காக நான் யாரையுமே அரசரை பார்க்க அனுமதிக்க முடியாது. நீங்கள் போகலாம். திவான் அவர்களே, என் பதவியை ராஜினாமா செய்கிறேன். மிஸ்டர் சந்திரசேகர், என் உத்தரவின்றி நீங்கள் இந்த இடத்தை விட்டு போக முடியாது. காரணம்? உங்களை கைது செய்கிறேன். என்னையா? ஆமா, கேப்டன். இவரை என் அரண்மனையில் இருக்கும் அந்தரங்க சிறையில் காவலில் வை. செக்ரட்டரி, ஜெனரல் பிரதாப்பை உடனே என்னிடம் பேச சொல்லுங்கள். ஹலோ ஜெனரல் பிரதாப், சில அரசியல் காரணங்களுக்காக நான் சந்திரசேகரை கைது செய்திருக்கிறேன். ஆமா, இன்ஸ்பெக்டர் ஜெனரல் தான். இந்த நாட்டின் சட்டத்தையும் ஒழுங்கையும் பாதுகாக்கும் அதிகாரத்தை நான் உங்கள் ராணுவத்திடம் ஒப்படைக்கிறேன். இது என் உத்தரவு. ஐஜி அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? சுகமான கதை
உலகத்தின்